வெல்கம் டு ரெசிபிஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுவையாக சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 8 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நான் 8 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது அளவான காரத்தில் இருக்கும். செவக்கிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிடலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். வாணலியில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலையை போட்டுக்கலாம். 7-8 பல் பூண்டு பெருசாக இருந்ததுன்னா 6 பல் போதும். 2 வரமிளகாய், 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு பிரட்டி விட்டுடலாம். இதோட 2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து தக்காளியை 1 நிமிஷம் வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம். கூடவே கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலா நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஒரு தரம் இதை கலந்து விட்டுடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை 3/4 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். கூடவே இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள்.